மீனராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தாங்க. குரு பார்வை கோடி நன்மை. குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு பாருங்க. உங்களுக்கு 9ஆம் இடம் 11ஆம் இடம் ராசியை குரு பார்க்கிறார். 7.5 சனி சென்று கொண்டிருந்தாலும் சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால் 7.5 சனியினுடைய தாக்கம் என்பது இருக்காது. அது மட்டுமல்ல, தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் முழு வீச்சோடு செயல்பட்டு சாதிக்கும் ஒரு வாரமாக இது விளங்குகிறது. 12இல் ராகு பகவான் இருக்கிறார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. அது மட்டுமா, உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் சனி பார்வையில் இருப்பது சிறப்பல்ல. அப்போது அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், சொந்தமாக தொழில் கடகண்ணி வச்சு நடத்துகிறவங்க, கம்பெனி வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். பிரம்மாண்டமான ஒரு வருமானம் வரும். வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். என்ன ஒரே ஒரு மைனஸ்னா, 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குங்க. மற்றபடி அப்போ இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கிடைக்கத்தானே இருக்கும். 8 ஹவர் வேலை பார்க்கறதுக்கான வருமானங்கிறது வேறு. 10 ஹவர் வேலை பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு தகுந்த வருமானம் இருக்கு இல்லையா? அப்போ கண்டிப்பாக இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்குறதால வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, இதெல்லாம் முயற்சி பண்ணுவீங்க. மற்றபடி நீதித்துறையில் பணிபுரியும் அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நாடகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், அறநிலையம் துறையில் பணியாற்றுபவர்கள், மற்றபடி ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் தெய்வங்களை வணங்குறீங்க, சித்தர்களையும் வழிபாடு செய்வீங்க. அருமையான ஒரு வாரம்.